Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு CSE டிஜிட்டல் சேவா போர்ட்டல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க டிஜிபே லைட், டிஜிபே சாஃப்ட்வேர் ஆப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து வொர்க் அவுட் ஆகலைனாலும் இப்ப லேட்டஸ்டா வந்து டிஜிபே வெப்சைட்லயே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டா என்னென்ன சர்வீசஸ்லாம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது? இது மூலியமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாருக்கெல்லாம் டிஜிபே லைட்டை பத்தி ஃபுல் ஓவர் வியூவா தெரியணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது சிஎஸ்சி விஎல்இ ஆப்ரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபே. கண்டிப்பா நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட் பணம் வந்து வித்ட்ரால் பண்ணி கொடுக்கறது, கேஷ் நம்ம டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஇபிஎஸ் மெத்தட் மூலமா நம்ம வந்து மணி வந்து வித்ட்ரால் வந்து பண்ணி கொடுப்போம். லைக் வந்து இந்த மந்த்லி பென்ஷன் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த 1000 ருபீஸை நீங்க வந்து கிளைம் பண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாவோ இல்ல வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஆப் மூலியமாவோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஏஇபிஎஸ் மெத்தட் மூலியமா ஆதார் பேமெண்ட் எனபிள் சிஸ்டம் மூலியமா நீங்க வந்து கஸ்டமருடைய கைரேகை வச்சுதான் நீங்க வந்து பணம் வந்து எடுத்து கொடுப்பீங்க. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி விஎல்இ ஆப்ரேட்டர்களுக்கே வந்து என்ன பண்றாங்கன்னா அபிஷியலா நம்மளுக்கு வந்து டிஜிபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு வந்து போன வருஷம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து டிஜிபே லைட், டிஜிபே சாஃப்ட்வேர் ஆப்னு சொல்லிட்டு பல விஷயத்த அவங்க வந்து என்ன பண்ணி கொண்டு வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாம சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா பணம் எடுக்க முடியாது, சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா பிளர் ஆயிரும், அப்படியே ஒர்க் அவுட் ஆகாது, அப்படியே வெப்சைட் சர்வர் ரொம்ப டவுன் ஆயிரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஜிபே அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டிஜிபே வெப்சைட் மூலியமா டிஜிபே வெப் டாட் சிஎஸ்சி கிளவுட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது முதல்ல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது யூசர் நேம் வந்து உங்களுடைய சிஎஸ்சி அந்த சிஎஸ்சி ஐடி போட்டுறீங்களா அதுவும் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா நீங்க சிஎஸ்சியில் அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா டேஷ்போர்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏஇபிஎஸ் சர்வீஸ் ஆதார் பேமெண்ட் எனபிள் சிஸ்டம் மூலியமா நீங்க என்ன பண்ணீங்களா அப்படின்னா வந்து கேஷ் வித்ட்ராவல் வந்து முதல்ல பண்ண முடியும். அதாவது கஸ்டமருக்கு வரக்கூடிய அந்த ஆதார் அட்டையை வச்சு நீங்க கேஷ் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். மினி ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த 3 விஷயத்தையும் நீங்க வந்து பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து பயோமெட்ரிக் இருக்கணும். பயோமெட்ரிக்ல ஆர்டி சர்வீஸ் வந்து உங்க சிஸ்டத்துல வந்து எனபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். இப்படி பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா இந்த 3 விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதை தாண்டி அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா வாலெட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமா டிஎஸ்பி வாலெட் டாப்அப், அதாவது டிஎஸ்பி அப்படின்னா டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலியமா நம்ம போர்ட்டலுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிஜிபே லைட்ல இந்த டிஜிபே ஆப்ல இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம சிஎஸ்சி விஎல்இ அந்த வெப்சைட்ல நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஷ் வந்து பாத்தீங்கன்னா பே அவுட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட் வந்து வித்ட்ரால் வந்து கேஷா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாக்ஸை செக் பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் எவ்வளவு டிரான்சாக்ஷன் வந்திருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே லாக்ஸ் இந்த பேங்க் பாஸ்புக் மூலியமா செக் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஎம்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர். நம்ம இந்தியாவுக்குள்ள நீங்க மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுள் பே மூலியமா தான் பண்ணுவீங்க. பட் இது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மணி வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சிஎஸ்சி ஐடி வாங்கி வச்சுட்டு எனக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்ல, இடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து அதிகமா வந்து காமிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பில் பேமெண்ட்ஸ் அந்த பிபிபிஎஸ் சர்வீஸ்னு சொல்லுவோம், பாரத் பேமெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு அந்த சர்வீசஸ் மூலியமா நீங்க வந்து இபி பில் பே பண்றது, டெலிஃபோன் பில் பே பண்றது, வாட்டர் பில்லு, முனிசிபாலிட்டி பில்ஸ், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, ஏர் டிக்கெட்ஸ், பஸ் டிக்கெட்ஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிஜிபே மூலியமா நீங்க வந்து கஸ்டமருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி பினான்சியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டேபுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா டிமாண்ட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து கஸ்டமருக்கு வந்து ஓபன் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி டிமாண்ட் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க வந்து ஓபன் பண்ணி கொடுக்கலாம், கோல்டு பாண்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், ஃப்ளோட்டிங் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், கிரெடிட் கார்டுக்கான லீட்ஸை நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் காப்பி நீங்க வந்து கஸ்டமருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஆப்ஷன்லேயும் ஃபினான்ஷியல் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிமணி டிரான்சாக்ஷன் அப்படின்னா வந்து இந்தியால இருந்து ஃபாரினுக்கும் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மணி வந்து
வித்ட்ராலும் பண்ணிக்கிற முடியும், மணியை ரிசீவும் நீங்க வந்து பண்ணிக்கிற முடியும். இந்த யூனி மணி மெத்தட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்வீசஸ்லாம் பண்ணிக்கலாம். அதை தாண்டி எப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ பேன் கார்டு சர்வீஸ், அதர் சர்வீஸ்ல பேன் கார்டு சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிஎஸ்ஐடியில் வந்து யூடிஐல வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இந்த மெத்தட் மூலியமா நீங்க பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம். புது பேன் கார்டுக்கும் அப்ளை பண்ணலாம், கரெக்ஷனும் நீங்க வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேங்க்ஸ் ரிலேட்டடா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்எஸ்பி இந்த கேட்டகரிஸ்ல நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி கொடுக்குறது, இஎம்ஐ பிரீமியமா நீங்க வந்து பே பண்றது, கால்குலேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெத்தட் மூலியமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க், லாகின் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த சிஎஸ்சி இசேவை வச்சிருக்கவங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு தனியாவே நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடிய டவுட்ஸ், உங்களுடைய பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் எப்படி மூவ் பண்றது, இந்த மாதிரியான ஐடியாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். உங்களால ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணலாம்.